ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்தியா vs ஆப்கானிஸ்தானோட தேர்டு T20 அண்ட் ஃபைனல் T20யோட மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி தடவை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ண மறக்காதீங்க. ஃபைனல் டீப் டெலிகிராம் சேனலில் தான் கொடுக்கப்படும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 17ஆம் தேதி ஜனவரி இரவு 7 மணிக்கான மேட்ச். இந்த எங்கே வச்சு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் வச்சு நடக்குதுங்க. சின்னசாமி அப்படின்னாலே பவுலர்ஸுக்கு கொஞ்சம் அலர்ஜியாகவும் பேட்டர்ஸ்க்கு ஒரு சிம்ம சொப்பனமாகவும் அந்த பிச்சு இருக்கும். நிறைய மேட்ச் நம்ம பார்த்துருக்கோம். பவுலர்ஸ் ரொம்ப அடி வாங்குவாங்க, பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு பிச்சு தான் சின்னசாமி. ஸோ இது இந்த டாஸ் பவுலிங் ஃபஸ்ட்டு அதான் எடுப்பாங்க. டியூ இருக்குது. ஸோ அதனால் சேஸ் ப்ரிஃபரபிள். இந்தியா அணி 2 மேட்சும் சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. டாஸ் வின் பண்ணாங்க. ஸோ ஒரு மேட்ச் ஆகுது டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னா அந்த டிசிஷன் நாளைக்கு எடுப்பாங்க. இந்தியா அணிக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, சேசிங்னாலும் பிரச்சனை இல்லை. எல்லாமே ஒரு லெசன்ஸ் லேர்னிங் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஜெயிச்சிருவோம், எப்படினாலும் நம்ம ஜெயிச்சிருவோம். பட் இந்த மேட்ச்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டு வெளியே வரோம், அந்த ப்ராசஸ் தான் இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ 16 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. இங்கே 16 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 6 வாட்டியும், சேசிங் 9 வாட்டியும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 135, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 130. ஹையஸ்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 202 இருக்குது. லோவஸ்ட் டோட்டல் 99/10 ஆல் அவுட் ஆகிருக்கிறாங்க. ஹையஸ்ட் சேஸ் 194, லோயஸ்ட் டிஃபன் பார்த்தீங்கன்னா 114. ஸோ இந்தியா vs ஆப்கானிஸ்தான் ப்ராபபிள் பிளேயிங் 11 பொறுத்தவரை இந்தியாவை தவிர ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சிவம் டூபே, ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஹர்ஷ்தீப் சிங், முகேஷ் குமார்ங்கிறது ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்குது. ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் எதிர்பார்க்கலாமா அப்படின்னா இன்னும் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம ஆன் டைமில் தான் தெரிஞ்சுக்க முடியும். மொத்தத்தில் இந்தியாவை பொறுத்தவரை ரோஹித் சர்மா 2 மேட்சுமே சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, 2மே டக்கு. ஸோ அவர் யூஸ்வலாக அப்படி இருக்க மாட்டாருங்க. ஆப்கானிஸ்தான்னா ஒரு பயங்கரமாக இப்போ வேர்ல்டு கப் ரீசெண்டாக நடந்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக செஞ்சுரிலாம் அடித்தார். அந்த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கினார். 50 ஓவர் வேர்ல்டு கப். அவர் எப்போவுமே ஆப்கானிஸ்தான் எதிராக ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் அடிக்கக்கூடிய ரோஹித் சர்மா இன்னைக்கு பேக் டு பேக் 2 டக்கு கொஞ்சம் ஒரு அவர் எதனால எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில. அது ஒரு பெரிய இதாக தான் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. அவர் கம்பேக் கொடுத்துருவார். இந்த மேட்சை பொறுத்தவரை ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரை ஜெய்ஸ்வாலும் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. போன மேட்ச் சூப்பராக ஓப்பனிங் பேர் கொடுத்தாரு. விராட் கோலி நல்லா ஸ்டார்டிங் பண்ணார். சிவம் டூபே சொல்லவே வேண்டாங்க, என்ன முடிச்சுங்க, அடி நடிக்கிறாரு. வேர்ல்டு கப்பில் தன்னோட பிளேயர்ஸை 15 மெம்பர் ஸ்குவாடில் ஒருத்தராக ரிஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். 2 ஓவர் போலிங் போடுறாரா, ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. போன மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனார் மேட்சை காட்டிலையும். பட் ஒரு விக்கெட் எடுத்தார். அதை மாதிரி எடுத்துருவார். சூப்பரான ஒரு பிளேயராக இருக்கிறாரு. 50 பேக் டு பேக் 50 அடிச்சிருக்கிறாரு. செமையாக ஒரு ஆல்ரவுண்டர் மெட்டீரியல் சிவம் டூபே. ஜிதேஷ் சர்மா பற்றி சொல்லணும்னா விக்கெட் கீப்பிங் சூப்பராக பண்ணுறாரு. இப்போ நம்ம விக்கெட் கீப்பிங்கே அவருக்கு டீமில் இடம் கொடுக்கலாங்க. அந்த மாதிரி கீப்பிங் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பேட்டிங் பெருசாக சான்சஸ் இல்லைனாலும் கீப்பிங் சூப்பராக பண்ணுறாரு. ரிங்கு சிங் சூப்பர், பரவாயில்ல. அக்சர் பட்டேல் 2 மேட்சாக விக்கெட் இங்கேயுங்குள்ளே இருக்கிறாரு. வாஷிங்டன் சுந்தரை பொறுத்தவரை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, அதை பெருசாக அவர் யூஸ் பண்ணிக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். ரவி பிஷ்னாய் போன மேட்ச் கம்பேக் கொடுத்தாரு. ஹர்ஷ்தீப் சிங் சூப்பராக விக்கெட் எடுத்தார். முகேஷ் குமார் போன மேட்ச் பெருசாக ஓவர்ஸ் வரல. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்தியா அணி சூப்பராகவே இருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்தவரை ரஹ்மத்துல்லா குர்பாஸ், இப்ராஹிம் சட்ரான், குல்தீப் நைப், உமர் ஜாய், முகமது நபி, நஜிபுல் சட்ரான், கரீம் ஜனாத், நூர் அகமத், ஃபசலக் ஃபருக்கி, நவீன் உல்லாக், முஜிபுர் ரஹ்மான் தான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்க போது. ஹெட்வர்ட் ஸ்டாட்ஸ் பொறுத்தவரை இந்தியா அணி 6 மேட்ச் ஆடி 6மே இந்தியா தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இது 7வது மேட்ச். 7வதுலேயும் ஜெயிப்பாங்க.
வெற்றி நடை தொடரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வின்னிங் பெர்சன்டேஜ் இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. ஸோ மஸ்ட் பிக் இன் ஸ்மால் லீக் சிவம் டூபே, அக்சர் பட்டேல், கரீம் ஜனாத், குல்தீப் நைப். அவர் கிராண்ட் லீக் ரிஸ்கி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், ரோஹித் சர்மா, நூர் அகமது, நவீன் உலாக் இவங்கெல்லாம் அவங்க ரிஸ்கி கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கலாம். டெத் ஓவர் போலர்ஸ் இந்தியாவில் ஹர்ஷ்தீப் சிங், முகேஷ் குமாரும், ஆப்கானிஸ்தானில் நான் ஃபசலக் ஃபரீக்கியும், நவீன் உலாகும். உங்கள் டீமோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சிவம் டூபே, விராட் கோலி, முகமது நபி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், உமர் சாய் இவங்கெல்லாம் உங்கள் டீம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃபேண்டசிக்குள்ள டீம் கிரியேட் பண்ணுவோம். ஃபேண்டசி பொறுத்தவரை தடவை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு அப்போதே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஃபைனல் டீம் அதில் தாங்க கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதை ஜாயின் பண்ண மறக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல நல்ல டீம்ஸே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க நம்ம டெலிகிராம் சேனலில். விக்கெட் கீப்பர் குர்பாஸ் டிஃபால்ட்டான சாய்ஸு. ரோஹித் சர்மா, விராட் கோலி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஸோ நபி எடுத்துக்கலாம், அக்சர் பட்டேல் எடுத்துக்கலாம், உமர் சாய், ஹர்ஷ்தீப் சிங், ஹபீப் பிஷ்னாய், ஸோ இங்கே வந்து முஜீப் எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே உள்ள வந்தீங்கன்னா நம்ம சிவம் டூபே, ஸோ கேப்டன் சிவம் டூபே, வைஸ் கேப்டன் வந்து ஜெய்ஸ்வால். ஸோ இது இப்போதைக்கான டீம் தாங்க. ஸோ இது இப்போதைக்கான டீம் தான். ஸோ இது வந்து சும்மா இப்போதைக்கான டெமோ டீமு, ரீசன்ட் ஃபார்மு அதெல்லாம் வச்சு போட்டிருக்கிறோம். ஸோ ஜிஎல்ல என்ன வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎல்ல வித்தியாசமாக ட்ரை பண்ணால் ரோஹித் சர்மா கேப்டன் ஆகும். இன்னும் பாருங்களேன், ரோஹித் சர்மா 2 மேட்ச் டக்கு. ஆனால் இன்னும் அவரை நம்பி 16% வந்து கேப்டனாக போட்டிருக்கிறாங்க. வைஸ் கேப்டனாக 8.51% போட்டிருக்காங்க. அப்போ அந்த பிளேயரோட வேல்யூவை பாருங்கள். ரோஹித் சர்மா கண்டிப்பாக அடிப்பாருன்னு இன்னும் அவங்க நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. 2 மேட்ச் டக்கானாலும் அவர் எடுக்கிற பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குதா, பெர்சன்டேஜ் வேணால் 64% இருக்கலாம். மற்றபடி கேப்டனாக போட்டிருக்குது அது அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஜிஎல்ல கண்டிப்பாக ஜிஎல்ல ட்ரை பண்ணுறவங்க ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் ஜிஎல்ல போடுறவங்க ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஸ்மால் லீக்கு எட்வர்ட்லாம் போடுறவங்க சிவன் டூபே, ஜெய்ஸ்வால் ட்ரை பண்ணலாம். ஹர்ஷ்தீப் சிங் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ சாய்ஸஸ் நிறைய இருக்குது. ஸோ இது இப்போதைக்கான டீம் தான். ஃபைனல் டீம் கீழே டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸோ அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது.